ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்யூஎஸ்ஆர்பில இருந்து எஸ்ஐ நோட்டிபிகேஷனுக்கு உண்டான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோல நோட்டிபிகேஷன் பத்தின ஓவர் வியூவா தான் இது வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து எஸ்ஐ நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வந்து வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸும் அதே மாதிரி வந்து எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, டிஎம்பிசி தரப்புல இருந்து என்னென்ன அப்டேட்ஸ் வருது, இது எல்லாமே நம்ம வந்து இந்த சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். எஸ்ஐ நோட்டிபிகேஷனுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இதை மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த நோட்டிபிகேஷனுக்கான டைரக்ட் லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். நம்ம சோசியல் மீடியா வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனலையும் ஏற்கனவே போஸ்ட் வந்து போட்டோம். அங்கேயும் நீங்க வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னை 8 காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுகா மற்றும் ஆயுதப்படை ஆண்கள், பெண்கள் மற்றும் திருநங்கை பதவிகளுக்காக நேரடி தேர்வு 2025 அறிவிப்பு எண் 1/2025. அது 2025 இதான் ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத சொல்ல வராங்க. போன வருஷம் 2024 நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து இருந்த தருணத்துல எதுவுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணல. பட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஏர்லியாவே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்ல முடியும். அதுல ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். தேதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுகா மற்றும் ஆயுதப்படை பதவிகளுக்காக நேரடி தேர்வு 2025க்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணைய வழி விண்ணப்பங்களை ஆன்லைன் அப்ளிகேஷன் வரவேற்கப்படுகிறது. ஊதிய விகிதம் அப்படிங்கிறதுல 36,900 இருந்து 1,16,600 வரைக்கும் பெர் மந்த் சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அறிவிக்கை தேதி அப்படிங்கிறதுல 4/4/2025 இன்னைக்கு தான் வந்து நோட்டிபிகேஷன் டேட்டு. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஓபன் எந்த டேட்ல இருந்து பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதியில வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல கண்டிப்பா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. தப்பா அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓகே, ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 3/5/2025 அதாவது அடுத்த மாசம் நம்மளுக்கு 3ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. அதாவது மே 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு 25 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிஹெச்டி வாங்காதவங்க வாங்கிக்கலாம். கம்யூனிட்டி வாங்காதவங்க வாங்கிக்கலாம். வேற ஏதாவது சர்டிபிகேட்ஸ் உங்ககிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னா சம்பந்தப்பட்ட இடத்துல போயிட்டு வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி அப்படிங்கறதுல வந்து பின்னர் வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து ரிட்டன் எக்ஸாம் வச்சுதான் உங்களுக்கு வந்து ஹையரிங் வந்து பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல பொது விண்ணப்பதாரர்கள், துறை விண்ணப்பதாரர்கள் 2 விதமா பிரிக்கிறாங்க. பொது விண்ணப்பதாரர்கள் அப்படின்னா வந்து ஓப்பன் ஆல் ஜெனரலா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பொது விண்ணப்பதாரர்னு சொல்லுவோம். துறை விண்ணப்பதாரர்கள் அப்படிங்கிற இடத்துல அவங்க டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பெரிய பதவிக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவங்க டிகிரி படிச்சவங்க யாரெல்லாம் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்காங்களோ, ஒரு சின்ன சின்ன போஸ்டிங்குள்ள போலீஸா இருக்காங்களோ, அவங்க வந்து எஸ்ஐக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அதுக்காக தான் துறை விண்ணப்பம் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மொத்தம் டோட்டலா வந்து 1299 காலி பணியிடங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நிரப்புவதற்காக அறிவிக்கை அப்படிங்கறத வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? பிளஸ் 53 பற்றாக்குறைகள் காலி பணியிடங்கள் அப்படிங்கறதையும் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இந்த 53 அப்படிங்கறது பற்றாக்குறையா தான் வந்து இருக்கு. இத வந்து இன்னமும் வந்து அபிஷியலா வந்து கன்சிடர் பண்ணல. சரிங்களா? டோட்டலா 1299 மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 1299ல எப்படி யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா காவல் சார்பு காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நம்மளுக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஆண்களுக்கு வந்து 654 வேக்கண்ட்டும் பெண்களுக்கு வந்து 279 வேக்கண்ட்டும் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா வந்து 933 வேக்கண்ட். காவல் சார்பு ஆய்வாளர்ல இருந்து ஆயுதப்படை இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 255 வேக்கண்ட்டும் ஆண்களுக்கு, பெண்களுக்கு வந்து 111 வேக்கண்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா 366 வேகன்சின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. அப்ப டோட்டலா நம்மளுக்கு வந்து 1299 வேகன்சிஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு இதன் மூலியமா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இத ஃபுல்லா நீங்க வந்து படிச்சு பார்க்கும்போது கீழ பாட்டம்ல இருந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. குறிப்புன்னு சொல்லிட்டு 53ன்னு போட்டுட்டு எஸ்சி, எஸ்டி பற்றாக்குறை காலி பணியிடங்கள் விபரம் தகவல் சிற்றோட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கறதையும் இதன் மூலியமா நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஒதுக்கீடு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி
இந்த எஸ்ஐ நோட்டிபிகேஷன்லயும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. துறை ஒதுக்கீடு அப்படிங்கிறதுல தாலுகா மற்றும் ஆயுதப்படையில் தலா 20% காலி இடங்கள் வந்து உள்ளது அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா 100க்கு 20% வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மீதி 80% வந்து யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான ஒதுக்கீடு மீதமுள்ள 80% காலி பணியிடங்களில் 10% வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டு அதுல 9+1 அப்படிங்கிறது விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 80% வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ல 7.3 அப்படிங்கறதையும் உங்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இதன் மூலியமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அத சார்ந்துள்ளது அத சார்ந்துள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80%த்துல அதுல 10% வந்து பாத்தீங்கன்னா வாரிசுதாரர்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மீதி வந்து விளையாட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 80% காலி இடங்கள்ல வந்து 10%ல 7+3 அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கன்வர்ஷன் மூலியமா வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பொருந்தாது. இந்த ஒரு ஒதுக்கீடு வந்து பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. தற்போதுள்ள விதிகளின்படி வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் சதவிகிதம் பற்றாக்குறை காலி பணியிடங்களை தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான இடஒதுக்கீடு விபரங்கள் அறிவிப்பில் விரிவாக வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தான். சரிங்களா? அதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அபிஷியலா நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில எப்படி வந்து யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ, இப்போ இசை எக்ஸாம்க்கு வந்து அப்ளிகேஷன் பண்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் எனி டிகிரி படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 படி உங்களுடைய வயது அப்படிங்கிறது 20 வயதை நிறைவடைந்தவராகவும் மற்றும் 30 வயது நிறையாதவர்களாகவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் குறைந்தபட்சம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர்களின் வயது உச்ச வரம்பு வகுப்பு பிரிவுகளுக்கு தகுந்தவாறு வந்து மாறுபடும். அதாவது கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்கும். அத உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கறத நீங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்த்தா தான் தெரியும். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு பேப்பர் ரிலீஸ் வந்து யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு, அதாவது காவல்துறை தலைவர் உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னை 8ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. குறிப்பு: விண்ணப்பதாரர்கள் இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் மேற்கண்ட தகவல் அதற்கு உண்டான இணைய வாரியத்தில், அதாவது www.tnusrb.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையத்துல பார்வையிட்டு நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற இதன் மூலியமா நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ஒரு நோட்டிபிகேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்த உடனே அதை பத்தி நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா ப்ரொஃபைல், வாட்ஸ்அப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அந்த இடத்துல வந்து லேட்டஸ்டா ஷேர் பண்ணுவோம். இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.